புதுச்சேரி அரசு பள்ளி கல்வி இயக்ககம் சார்பில் ஆசிரியர் தின விழா கருவடிக்குப்பத்தில் அமைந்துள்ள பெருந்தலைவர் காமராஜர் மணிமண்டபத்தில் செப்டம்பர் 4ஆம் தேதி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மாண்புமிகு முதலமைச்சர் திரு ந. ரங்கசாமி அவர்கள் பங்கேற்று சிறப்புரை ஆற்றி நல்லாசிரியர் விருதுகளை வழங்கியும் பணி ஓய்வு பெற்ற ஆசிரியர்களை கௌரவித்தும் சிறப்பித்தார். நிகழ்ச்சியில் மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர். செல்வம் அவர்கள், மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் அவர்கள், அரசு தலைமை செயலர் திரு சரத் சவுகான் IAS அவர்கள் மற்றும் கல்வி அரசு செயலர் திரு கிருஷ்ணமோகன் உப்பு IAS அவர்கள் கலந்து கொண்டனர். சர்வப்பள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணனுடைய பிறந்த நாளை நாம் ஆசிரியர் தினமாக ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து இந்தியாவிலே கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு நிகழ்வாக தான் இன்றைக்கு அந்த நிகழ்வை இங்கே சிறப்பான முறையில் இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு புதுச்சேரி மாநிலம் அத்தனை துறைகளிலும் சிறப்பாக செயல்பட்டாலும் கூட புதுச்சேரி மாநிலத்துடைய ஒவ்வொரு ஆண்டும் அளிக்கப்படுகின்ற நிதியிலே ஒவ்வொரு கூட்டத்திலும் இதை நான் சொல்வது உண்டு. மாண்புமிகு மக்கள் முதல்வர் அவர்கள் முதல்வராக எப்பொழுதெல்லாம் பொறுப்பேற்கின்றாரோ அப்பொழுதெல்லாம் கல்விக்கான நிதியானது 10% தொடர்ந்து இந்த 4 ஆண்டுகளில் பார்த்திருப்பதால் தொடர்ந்து 4 ஆண்டுகளிலே பட்ஜெட் நிதியிலே 10% ஏறத்தாழ 40க்கு மேற்பட்ட துறைகள் இருந்தாலும் கூட கல்விக்கென ஒவ்வொரு ஆண்டும் 10% நிதியை முழுமையாக ஒதுக்கி அதற்கான பணியினை தொடர்ந்து நம்முடைய மக்கள் முதல்வர் தலைமையிலான அரசாங்கம் செய்து கொண்டு வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த செப்டம்பர் மாதம் இந்த ஆசிரியர் தின விழா கொண்டாடுவது வழக்கம். அந்த அடிப்படையிலே தான் இந்த ஆண்டும் இந்த விழாவை இங்கே நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நம்முடைய அரசாங்கம் இன்றைக்கு கல்வித்துறையிலே பல்வேறு விதமான நடவடிக்கைகளை எடுத்து அவற்றை ஒன்றன் பின் ஒன்றாக இன்றைக்கு நம்முடைய அரசாங்கம் இன்றைக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம். நீங்கள் எல்லாம் நன்றாக அறிவீர்கள். நம்முடைய கல்வித்துறையிலே நீண்ட நெடுகாலமாக கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் நிரப்பப்படாமல் இருந்த அந்த ஆசிரியர் பணியிடங்களை இன்றைக்கு முழுவதுமாக தகுதியின் அடிப்படையிலே இன்றைக்கு நிரப்பப்பட்டிருக்கின்றது. அது பிரைமரி ஸ்கூல் டீச்சராக இருந்தாலும் சரி, ட்ரெயின்டு கிரேட் டீச்சராக இருந்தாலும் சரி, லெக்சராக இருந்தாலும் சரி, இன்றைக்கு அனைத்து காலி பணியிடங்களும் இன்றைக்கு கல்வித்துறையிலே நிரப்பப்பட்டு இந்த துறையை சிறப்பான முறையிலே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நம்முடைய அரசாங்கம் அத்தகைய முயற்சி எடுத்து இன்றைக்கு நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். எப்பொழுது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கல்வி அமைச்சராக இருந்தாரோ அப்பொழுது நம்முடைய ஆசிரியர்களை நாம் தகுதியின் அடிப்படையிலே தகுதி உள்ளவர்களை அரசு பள்ளியிலே ஆசிரியர்களாக நாம் நியமிக்க வேண்டும் என்ற கொள்கை முடிவெடுத்து அந்த ஆசிரியர்களை நியமித்ததனுடைய விளைவு இன்றைக்கு அந்த CBSE பாடத்திட்டத்திலே 12ஆம் வகுப்பிலே படிக்கின்ற மாணவர்கள் கிட்டத்தட்ட 9 பள்ளிகள் அரசு பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்றிருக்கின்றார்கள். அதை போல 10ஆம் வகுப்பிலே கிட்டத்தட்ட 42 பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்றிருக்கின்றார்கள். அத்தகைய தேர்ச்சியை கொடுத்தவர்கள் நீங்கள். ஏனென்றால் ஒரு ஒழுக்கமான சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் 5லே வளையாதது 50லே வளையாது என்று சொல்வார்கள். அப்படி சிறுபிள்ளையாக இருக்கும் பொழுதே அவருக்கு ஒழுக்கங்களை கற்றுக் கொடுத்து பாடங்களை கற்றுக் கொடுத்து அவர்கள் வல்லவர்களாக நல்லவர்களாக உருவாக்குகின்ற பெருமை உங்களுக்கு இருக்கின்றது. அத்தகைய உன்னத பணியிலே இருந்து அதை சிறப்பான முறையிலே நீங்கள் மனநிறைவோடு செய்திருக்கின்றீர்கள். அதுதான் எங்களுக்கு இருக்கின்ற இந்த பெருமை. இன்றைக்கு இந்த அரசாங்கத்திற்கு ஒரு நல்ல பெயர் இருக்கிறது என்று சொன்னால் அத்தகைய நல்ல பெயரை வாங்கி கொடுத்த அந்த பெருமை உங்களையே சாரும். ஒவ்வொரு ஆண்டும் கல்வித்துறைக்கான நிதியை என்ன நிதியெல்லாம் கேட்கிறோமோ அது உடனடியாக எங்களுக்கு அதை ஒப்புதல் அளித்து நிதியமைச்சர் என்கின்ற முறையிலே நாங்கள் கேட்கின்ற நிதியெல்லாம் இன்றைக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள்.
அது பிள்ளைகளுக்கு திட்டமாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு என்ன திட்டமாலும் எந்த திட்டமும் இன்றைக்கு விடுபடுற திட்டம் இல்லை. அந்த திட்டங்கள்லாம் சொல்லணும்னா இன்னைக்கு டைம் போதாது. என்னென்ன திட்டங்கள்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து கொண்டு இருக்கின்றோம் என்று. ஏன்னா நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் ஒரு தனியார் பள்ளிக்கு அளவாக ஒப்பீடாக ஈக்குவலாக அவர்களை நம்முடைய பிள்ளைகளை கொண்டு வர வேண்டும். அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கு எல்லா விஷயங்களும் இன்றைக்கு பார்த்து நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்து கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அரசு பள்ளியில் மாணவருடைய சேர்க்கை இன்றைக்கு நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றது. ஏன்னா இத்தகைய நிலைகள் எல்லாம் இன்றைக்கு நம்முடைய அரசாங்கம் இன்றைக்கு எடுத்து அத்தகைய நிலையிலே இன்றைக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு அதிகமாக நிறைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். பொதுவாக இங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசு பள்ளியை சார்ந்த ஆசிரியர்கள், அரசு பள்ளி ஆசிரியர்கள், அரசு உதவி பெறும் பள்ளி சார்ந்த ஆசிரியர்கள், தனியார் பள்ளி ஆசிரியர்கள், ஒட்டுமொத்தமாக ஆசிரியர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள், வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு நல்ல மாணவனை உருவாக்கி நல்ல கல்வியை கொடுத்து சிறந்த பிள்ளையாக அவனை இந்த நாட்டுக்கு கொடுக்கிற ஒரு பெரிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கின்றது. பெரிய பொறுப்பு. அந்த நல்ல கல்வி என்பது நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிப்படை கல்வி, பள்ளி கல்வி. அந்த கல்வி நல்ல சிறந்த கல்வியாக இருக்கணும், தரமான ஒரு கல்வியாக இருக்க வேண்டும் என்பது ஆளுடைய எண்ணம், அரசனுடைய எண்ணம். அந்த நல்ல கல்வி அந்த பிள்ளைகள் கிடைத்தால்தான் அவர்கள் எதிர்காலத்தில் உயர்கல்வி பெற்று கல்லூரியில் சென்று நல்ல உயர்கல்வி பெற்று அவர்கள் இந்த நாட்டிற்கு பணியாற்றுகின்ற ஒரு சிறந்த மனிதனாக வருவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்படி அடிப்படை கல்வியை, சிறந்த கல்வியை கொடுக்கின்ற ஒரு பெரிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கின்றது. இங்கே சொல்லும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசு பள்ளியில் யார் யார் எப்படிப்பட்ட பிள்ளைகளாம் சேர்றாங்க, தனியார் பள்ளியில் எப்படிப்பட்ட பிள்ளைகள்லாம் சேர்றாங்க அவனை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்முடைய சாதாரண குடும்பம், ஏழை எளிமை குடும்பம் சேர்ந்த பிள்ளைகள்லாம் நம்முடைய அரசு பள்ளியில் சேர்ந்து படிப்பதெல்லாம் பார்க்குறோம். தனியார் பள்ளியில் ஒரு சற்று வசதி உள்ளவர்கள், இந்த படிக்கின்ற பிள்ளைகள்லாம் நிறைய பிள்ளைகள்லாம் அங்கே போய் சேர்க்கலாம் பார்க்குறோம். இந்த அரசு பள்ளியில் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு அதிக நேரம் உழைத்து, கடுமையாக உழைத்து, அவருக்கு போதித்து நல்ல கல்வியை கொடுத்து அவர்களை தேர்வில் வெற்றி பெற செய்து கல்லூரியில் சேர்க்கிற ஒரு வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி கொடுக்கின்றீர்கள் என்று எண்ணும் பொழுது உங்கள் அனைவரையும் நான் பாராட்டாமல் இருக்க முடியாது. குறிப்பாக சொல்லணும்னா இங்கே நம்முடைய அரசு பள்ளியை சார்ந்த ஆசிரியர்கள்லாம், அதாவது ஒரு முதன்மையான ஆசிரியர்களாக வருவதற்கான வாய்ப்பு உள்ளவராக இருப்பதையும் காணலாம். ஏன்னா அவங்களுடைய தேர்ந்தெடுக்கின்ற முறையே ஒரு வித்தியாசமான நிலையில் தான் தேர்ந்தெடுக்கிறோம். ஆசிரியர் பணியிடங்களுக்கு அரசு நிரப்பும் பொழுது அவர்கள் பெற்ற மதிப்பெண்ணுடைய அடிப்படையில் அவர் படித்த பள்ளி படிப்பு மற்றும் கல்லூரி படிப்பு இதில் பெற்ற மதிப்பெண்ணுடைய அடிப்படையில் அவர்களை தேர்வு செய்வதை நம்ம பார்க்குறோம். இப்போ நல்ல முதன்மையான ஒரு ஆசிரியர்கள் இருக்கின்ற ஒரு வாய்ப்பு அரசு பள்ளி பணியாற்றுகின்ற ஆசிரியர்களுக்கு. அதுதான் சொன்னேன், உங்களுடைய கடுமையான உழைப்பு என்பது மிக முக்கியமான ஒன்று அரசு பள்ளி பணியாற்றுகின்ற ஆசிரியர்களுக்கு. அப்படி ஒரு சாதாரண பிள்ளைகளெல்லாம் நீங்கள் நல்ல கல்வியை உங்களுடைய உழைப்பின் மூலமாக நல்ல கல்வி அவர்களுக்கு போதித்து கொடுத்து அந்த கற்பித்தல் முறையில் சில மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுத்தி அவர்கள் விரும்பி படிக்கிற நிலையை உருவாக்கி நல்ல கல்வியை அந்த அரசு பள்ளி படிக்கிற பிள்ளைகள் நீங்கள் கொடுத்து கொண்டு இருக்கின்றீர்கள். அரசானது நம்முடைய அரசு பள்ளியை சார்ந்த பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட நிலையில் வசதி வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க முடியும், எப்படி அவர்களுக்கு ஒரு கல்வி நாட்டம் கொள்கின்ற அளவிற்கு கொண்டு வர முடியும் என்பதெல்லாம் எண்ணி திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தி வருவதையும் பார்க்கணும். அதன் மூலமாக அந்த திட்டத்தின் மூலமாக அங்கே படிக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி கிடைப்பது, அவர்கள் கல்லூரி சென்று படிக்கின்ற வாய்ப்பு என்பதெல்லாம் இருப்பதையெல்லாம் நீங்கள் நல்லா பார்க்கலாம். அரசு கல்விக்காக அதிக நிதியை ஒதுக்கி செலவிட்டு வருகின்றது. காரணம், படித்தவர்களை கொண்ட நாடு ஒரு சிறந்த நாடாக, வளர்ந்த நாடாக உருவாகி வருவதை நம்ம பார்க்கலாம். குறிப்பாக உயர்கல்வி என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருப்பதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். அரசு நம்முடைய அடிப்படை கல்வி, பள்ளி கல்வி இவற்றில் கவனம் செலுத்தும் போது உயர்கல்வியிலும் இப்பொழுது அதிக கவனம் செலுத்தி வருகின்றது.
பள்ளி படிப்பை முடித்தவுடன் அவர்களுக்கு கல்லூரி இடம் கிடைக்க வேண்டும், அவர் ஏதோ ஒரு கல்லூரியில் அவர்கள் சேர வேண்டும் என்பதை எண்ணி அனைவருக்கும் கல்லூரிக்கு இடம் கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பினை அரசு உருவாக்கி இருக்கின்றது. புதிய பார்த்தீங்கன்னா மருத்துவக் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, அப்படி நிறைய பார்க்கலாம், கலைக்கல்லூரி எல்லாம் முழுமையாக நம்முடைய பிள்ளைகளுக்கு பள்ளியில் படித்து சேர்ந்த பிள்ளைகளுக்கு கல்லூரி படிக்கின்ற வாய்ப்பு அரசு உருவாக்கி கொடுத்திருக்கின்றது. இப்போ இங்கே சொன்னது மாதிரி ஒருபடி மேலே மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பிள்ளைக்கு இடம் கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் எண்ணி பாரு, சற்று சிரமம். ஏன்னா இப்போ அந்த நீட்டு தேர்வுன்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் தேர்வு வெற்றி பெறுவதெல்லாம் மிக சிரமமான ஒன்றாக இருப்பதெல்லாம் பாருங்கள். ஆனால் நம்முடைய அரசு பள்ளி படித்த பிள்ளைகளும் அவங்க தேர்வுகளெல்லாம் வெற்றி பெற்று இப்பொழுது கல்லூரி சேர வேண்டும் என்ற எண்ணத்தோடு மருத்துவம் படிக்க வேண்டும் என்ற நிலையில் அரசானது இடஒதுக்கீடை கொண்டு 10% இடஒதுக்கீடு கொண்டு வந்து அவர் படிக்கிற வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறது. இது வரைக்கும் அனைவரும் 72 மாணவர்கள் அந்த மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்திருக்கின்றார்கள். கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் செப்டம்பர் 5ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு க. லட்சுமி நாராயணன் அவர்கள், சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு பே. ராஜவேலு அவர்கள், அரசு கொறடா திரு பி.வி. ஆறுமுகம் என்கின்ற ஏகேடி அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு ஆர். பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி அவர்கள், திரு யு. லட்சுமிகாந்தன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பாரத ரத்னா அன்னை தெரேசா அவர்களின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் செப்டம்பர் 5ஆம் தேதி அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு க. லட்சுமி நாராயணன் அவர்கள், சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு பே. ராஜவேலு அவர்கள், அரசு கொறடா திரு பி.வி. ஆறுமுகம் என்கின்ற ஏகேடி அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு ஆர். பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி அவர்கள், திரு யு. லட்சுமிகாந்தன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சுப்பிரமணிய பாரதி தமிழ் மொழி மற்றும் இலக்கிய பள்ளி, பாண்டிச்சேரி பல்கலைக்கழகம், ஆஸ்திரேலிய தமிழ் காங்கிரஸ், அமெரிக்க தமிழ் நடவடிக்கை குழு சார்பில் தமிழ் கலாச்சாரம், மனித உரிமைகள் மற்றும் நீதி குறித்த 3வது ATC சர்வதேச மாநாடு செப்டம்பர் 5ஆம் தேதி புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் உள்ள கருத்தரங்க கூடத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மாண்புமிகு சபாநாயகர் ஆர். செல்வம் அவர்கள் கலந்து கொண்டு டாக்டர் பிரான்சிஸ் லியோ எழுதிய தமிழ் எழுத்துக்களில் விவேக சிந்தாமணி என்ற மாநாடு புத்தகத்தை வெளியிட்டார். மேலும் மொரீஷியஸ் வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் பேராசிரியர் திரு ராஜன் நரசிங்கன் அவர்கள் தமிழ் பள்ளி செய்தி மடலை வெளியிட்டு சிறப்புரை ஆற்றினார். பேராசிரியர் திரு பி. பிரகாஷ் பாபு அவர்கள் புதுச்சேரி பல்கலைக்கழக துணை வேந்தர் டாக்டர் R.M. முருகையன் எழுதிய நாட்டுப்புற சமய பண்பாடு என்ற புத்தகத்தை வெளியிட்டு சிறப்புரை ஆற்றினார். நிகழ்ச்சியில் கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். இந்த மேடையிலே அறிவியல் தொழில்நுட்பம், சமூக அறிவியல், மனிதநேய கல்வி போன்ற துறைகள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்த இருக்கின்றது.
இங்கே பங்கேற்கும் ஒவ்வொருவரும் தமது ஆராய்ச்சி அனுபவம் சிந்தனை ஆகியவற்றை பகிர்ந்து கொள்ள உள்ளனர். இவையெல்லாம் சேர்ந்து உலக சமுதாயத்திற்கு புதிய பாதைகள், புதிய தீர்வுகள், புதிய கனவுகளை உருவாக்கும். மாநாட்டினுடைய நோக்கம் வெறும் கருத்தரம் நடத்துவதல்ல, மாறாக உலகத்தை மாற்றக்கூடிய சிந்தனையை, புரட்சியை தூண்டுவதற்கான மாநாடாக இது அமைகிறது. இன்றைய உலகின் பல்வேறு சவால்கள் இருக்கிறது. இன்றைக்கு இயற்கை சீற்றம் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உத்தரகாண்டிலே சில நாட்கள் முன்பாக மேக வெடிப்பு, தொடர்ந்து ஜம்மு காஷ்மீரிலே மேக வெடிப்பு, தலைநகர் டெல்லியிலே மேக வெடிப்பு, தொடர்ந்து சென்னையிலே மேக வெடிப்பு. இதெல்லாம் நம்முடைய கால சூழல்கள் மாறுகின்ற காரணத்தினால், மாற்றத்தின் காரணமாக நம்முடைய இயற்கையை சார்ந்த நிகழ்வுகளெல்லாம் மீண்டும் ஒரு முறை படையெடுத்து நம்மை அழிவு நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன. இந்த சூழலெல்லாம் மீட்டெடுப்பதற்கான ஒரு அறிவியல் ஆராய்ச்சி மாநாடாக இது அமைய வேண்டும். இன்று உலகில் இருக்கின்ற இயற்கை சார்ந்த மரங்கள் எல்லாம் வெட்டப்படுகின்ற காரணத்தினால் இன்றைக்கு ஓசோன் மண்டலம் முழுமையாக இந்த கொரோனா காலத்தில் முழுமையாக அடைபட்டு மீண்டும் நல்லதொரு நிலை திரும்பி இருக்கின்றது நினைத்த போதெல்லாம் மீண்டும் அந்த இயற்கை சீற்றத்தோடு போராடி இன்றைக்கு மீண்டும் அது போன்ற அழிவுகளெல்லாம் நாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்தியா மட்டுமல்ல உலக அளவில் இன்றைக்கு. நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா சைனாவில் மிகப்பெரிய அழிவு, அப்படி அமெரிக்காவில் மிகப்பெரிய தாக்கம். அந்த அழிவு பார்த்தீங்கன்னா அந்த வெள்ள மழையினுடைய தாக்கம் மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. நேற்றைய தினம் டெல்லி யமுனையினுடைய கங்கை நதியிலே கரை புரண்டு ஓடிக்கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் இயற்கையினுடைய சீற்றத்துக்கு ஏற்பாக இன்றைக்கு பருவநிலை மாற்றங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றது. இதையெல்லாம் இங்கே இருக்கின்ற அறிவியலாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் அனைவரும் இணைந்து இதை என்ன செய்ய வேண்டும் என்ற ஆராய்ச்சிக்காக இங்கே கூடிக்கொண்டிருக்கின்றோம். அதோடு மட்டுமல்ல, சுகாதாரத்துறை சவால்கள், கொரோனா போன்ற பெரிய கொடுந்தொற்றுக்கு பிறகு பல்வேறு புதிய நோய்கள் மக்களை பாதிக்கின்ற அளவிற்கு வந்தாலும் கூட அதையெல்லாம் எதிர்த்து சமாளிக்கக்கூடிய அளவிற்கு என்னென்ன புதிய உத்திகளை கண்டுபிடித்து அவர்களெல்லாம் சரி செய்யக்கூடிய வாய்ப்பை இந்த அறிஞர் பெருமக்கள் எல்லாம் நீங்கள் தயார் செய்து நம்முடைய நாடு மட்டுமல்ல உலக நாடுகளுக்கு உங்களுடைய கருத்துக்களை எடுத்துரைக்க இந்த மாநாடு ஒரு பயனுள்ள மாநாடாக அமையும் என்று சந்தேகமில்லை. டாக்டர் திரு JS ராஜ்குமார் அவர்கள் மற்றும் திருமதி உஷா நேசமணி ஆகியோர் எழுதிய குருதியும் வீரமும் இந்திய சுதந்திர போராட்டத்தில் தமிழர்களின் பங்கு என்ற நூலின் வெளியீட்டு விழா புதுச்சேரியில் உள்ள தனியார் விடுதியில் சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு K கைலாஷ்நாதன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நூலினை வெளியிட்டு சிறப்புரையாற்றினார். மேலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு சிவசங்கர் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் நூல் குறித்த தங்களது கருத்துக்கள் பற்றி சிறப்பு விருந்தினர்கள் உரையாற்றினார்கள்.